வணக்கம், நான் நான்சி கோமகன். அன்பிற்கினிய தோழர்களுக்கு குண்டலகேசியும் வளையாபதி புத்தகமும் உங்களுக்கு பணுவல் புத்தக நிலையத்தில் கிடைக்கும். இது ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக போய் பணுவல் புத்தக நிலையத்திலையும் இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வீட்டு நூலகம் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதில் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும், அவங்க தரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும். அதற்கான லைக்ஸையும் நீங்கள் தரணும்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முனைவர் நான்சி கோமகன் இவர் குழந்தைகளுக்கான எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்மலாம் கதைகள் எழுதிடலாம், நாவல் எழுதிடலாம். ஆனால் குழந்தைகளுக்குன்னு எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதை இவங்க ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைகளுக்காக எழுதுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம். குழந்தைகளுக்காக நம்ம எழுதும் பொழுது நிறைய யானை கதை, காக்கா கதை, சிங்கம் கதை, கரடி கதைன்னு நிறைய முயற்சி பண்ணலாம். ஆனால் இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களை குழந்தைகள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? இவங்க ஏற்கனவே குண்டலகேசி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புக்கையும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ இவங்க வளையாபதி எழுதியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாமா? வணக்கம், நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் நான்சி. ஏற்கனவே நம்ம குண்டலகேசி பண்ணியிருக்கோம். இப்போ வளையாபதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு வீடியோ இதை பற்றி பண்ணுறது. ஐம்பெரும் காப்பியங்களில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்தது வந்துருச்சு. இந்த வளையாபதி எழுதுறதுக்கு தூண்டிய காரணம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக அசோக். இது குண்டலகேசி அடுத்து வளையாபதி வந்திருக்கு. இது ரெண்டுமே எழுதுறதுக்கு என்னை தூண்டினது இளைஞாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தோழர், அவர் திருப்பூரில் இருக்கார். நொய்யல் இலக்கிய மையம் சொல்லிட்டு அவங்க ஒரு இலக்கிய அமைப்பு நடத்திட்டு வராங்க. அவர் இந்த கொரோனா காலங்களில் வீட்டில் இருக்கும்போது நீயா நானால ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. 11 கீழ்கணக்கு நூலில் திருக்குறள் தான் குழந்தைகளுக்கு அதிகமாக தெரியும். அதே மாதிரி ஐம்பெரும் காப்பியங்கள்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் நிறையா தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு மணிமேகலை தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த குண்டலகேசி வளையாபதி எனக்கே தெரியல, அப்போ அது நம்ம ஏன் ஒரு புத்தகமாக கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இது கட்டாயம் நம்ம செய்யலாம். ஆனால் இது எளிமையாக குழந்தைகள் படிக்கிற மாதிரி பண்ணலாம். ஏன்னா அடுத்தது அவங்களுக்கு தான் நம்ம அதை கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்கணும். அதனால குழந்தைகளுக்காக செய்யலாம் அப்படிங்கிறது பேச போய் தான் இந்த குண்டலகேசி, அதுக்கப்பால வளையாபதி. இந்த புத்தகம் முழு வடிவம் பெறதுக்கு முக்கிய காரணமே இளைஞாயிறு ஐயா தான். இவர் திருப்பூரை சேர்ந்தவர். நொய்யல் இலக்கிய மையத்தை நடத்திட்டு வராரு. இந்த புத்தகத்துக்கு சில பேர் வாழ்த்துறையும் கொடுத்துருக்காங்க. வளம்புரி லேனா அவர் தஞ்சையை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரும் இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்காக நம்ம எழுதியிருக்கோம். குழந்தைங்க இன்றைய சமுதாயத்தில் அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு இந்த புத்தகத்துக்கு? நல்லா இருக்கு. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தைங்க தமிழ் வாசிக்க மாட்டாங்க, தமிழ் வார்த்தைகள் அவங்களுக்கு ஒழுங்கா உச்சரிக்க வராது, குழந்தைகள் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். தமிழ் ஆசிரியராக இருக்கும்போது வகுப்பில் குழந்தைகள் புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறாங்க, அது ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு காப்பியத்தை அந்த பழங்கால தமிழோட செந்தமிழா நம்ம கொடுக்கும்போது அந்த வார்த்தைகளை படிக்கிறதுலையும் சரி, ஒரு காப்பியம் படிக்கிறதுலையும் சரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பெற்றோர்களுமே அப்படிதான். இப்போ நிறைய பெற்றோர்கள் இந்த கோடை விடுமுறையிலேயே முதல்ல எல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ், டிராயிங் கிளாஸ் அந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ தொல்காப்பிய வகுப்பு, திருக்குறள் வகுப்பு, அந்த மாதிரி தமிழ் வகுப்புகளுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ குழந்தைகள் காப்பியம் நம்மளுடைய தமிழர்களுடைய காப்பியம் அப்படிங்கறனால இது குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறனால பெரியவர்களுமே அதை விரும்பி குழந்தைகளுக்கு வாங்கி தராங்க. இதை படிச்ச நிறைய பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓ இதுதான் வளையாபதி கதையா,
தெரியாது, எங்களுக்கு படிக்கும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்களுக்கே இது ஒரு கூடுதல் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. வளையாபதி ஒரு அருமையான ஒரு புக்குங்க. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா இந்த குண்டலகேசியும் வளையாபதியும் ஐம்பெருங்காப்பியங்களில் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு புத்தகம். கதை வடிவமாக ஆக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம். இதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க முனைவர் நான்சி கோமகன். என்ன அப்படின்னா, இது இந்த வளையாபதியோட காப்பியத்துடைய ஏடை வந்து திருவாடுதுறை ஆதீனத்தில் வந்து தமிழ் தாத்தா ஊவேசா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்ததாகவும், ஆமாம் அவர் பார்த்ததாகவும், அதை வந்து அப்போ அவருக்கு பதிப்பிக்கிற ஒரு நோக்கம் இல்லை. கொஞ்ச நாள் கழித்து வந்து அந்த இதை வந்து பதிப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் வரும்போது அந்த ஏடு அங்கேருந்து பாதி ஏடுகள் வந்து தொலைந்து போகுது. இருக்கிறத வச்சு அவர் வந்து இந்த காப்பியத்தை வந்து நமக்கு பதிப்பிச்சு கொடுத்துருக்காரு. பாடல்களுக்கும் கதைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆய்வு கட்டுரைகள் படித்து தான் அசோக் நான் வந்து இந்த வளையாபதி எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆய்வு கட்டுரைகளுக்கு மேலேயே படிச்சிருப்பேன். என்ன அப்படின்னா, தமிழ் அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமண சமய காப்பியம் தான் வளையாபதி. ஆனால் இந்த வளையாபதியில் வந்து காளி தேவி தான் வராங்க. காளி, அந்த வளையாபதியினுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, 2வது மனைவி, அவங்க வந்து காளி தேவியினுடைய பக்தையாகவும் வளையாபதி சிவன் பக்தனாகவும் தான் சொல்றாங்க. அப்போ இதுவே வந்து ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயம். இந்த வளையாபதி கதையை வந்து நான் ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னா, நூலாசிரியர் யாருன்னு தெரியாது, இந்த கதை எப்போ எந்த காலகட்டத்தில் எழுதுனது அப்படிங்கிறது தெரியாது. கையில் கிடச்சது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 72 பாடல்கள் மட்டும்தான். அந்த பாடலில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அதை வந்து கதையாக மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த கதை வந்து குழந்தைகளுக்காக எழுதுனது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். நிறைய தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் எல்லாமே உதவி செஞ்சாங்க. மெயினாக பெரும்பாலுமான ஒரு உதவி எங்கேருந்து கிடைச்சதுன்னா கூகுளில் இருந்து தான் கிடைச்சது. நிறைய ஆய்வு கட்டுரைகள் இலவசமாக நமக்கு கூகுளில் தான் இருக்கும். இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ஆய்வு கட்டுரைகள் வந்து ஒவ்வொரு மாதிரியாக ஒரு தகவல்கள் கிடைச்சது. எனக்கு எல்லாமே ரொம்ப உதவிகரமான இதாக தான் இருந்தது. ஒரு சில ஆய்வு கட்டுரைகளில் வந்து ஹீரோ வந்து பார்த்தேன் அப்படின்னா வளையாபதியினுடைய மகன் தான் வளையாபதின்னு சொல்கிறாங்க. அதாவது நவகோடி நாராயணனுடைய மகன் தான் வளையாபதி அப்படின்னு சில ஆய்வு கட்டுரைகளில் இருந்தது. அந்த மகன் தான் இந்த கதையை வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. சில ஆய்வு கட்டுரைகளில் அப்பா தான் வளையாபதி அப்படின்னது. நானே முதல்ல எழுதும்போது வந்து மகனை தான் வளையாபதியாக வச்சு எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு திண்டுக்கல்ல புலவர் ஐயா ராசகோபாலன் ஐயா, அவர் நிறைய புத்தகங்கள் ஆய்வு கட்டுரைகள்லாம் எனக்கு அனுப்பி கொடுத்தாரு. ஐயா வந்து அனுப்பின ஒரு ஆய்வு கட்டுரை ஒரு புத்தகத்தில் தான் மகன் அல்ல அப்பா தான் வளையாபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதனால அப்பாவை திரும்பவும் முதல்லேருந்து மாற்றினேன். அப்பாவை வந்து வளையாபதியாக வச்சு எழுத ஆரம்பித்தேன். இந்த வளையாபதி புத்தகத்தில் செல்வத்தின் தேவை பற்றியும் அந்த செல்வத்தின் நிலையாண்மை பற்றியும் யாட்கை நிலையாண்மை பற்றியும் நன்மக்கள் பேறு பற்றியும் இந்த புத்தகத்தில் பாடல்கள் அழகாக எடுத்து கூறுது. வளையாபதி புத்தகத்தோட கதையை முழுசா தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கிடைச்சிருக்கிற பாடல்களின் எண்ணிக்கையும் குறைவு இல்லையா. அந்த பாடல்களின் எண்ணிக்கையை வச்சு கூட இந்த வளையாபதி கதை இப்படிதான் இருக்கு, இப்படிதான் முடியுது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியல. இருந்தும் வளையாபதி ஒரு கதை தான் அப்படின்னு ஒரு கதை வழக்குல இருக்கு. ஏன்னா கேரளால வளையாபதி கந்தவராயன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி செவிவழியான செய்திகள் கதைகள் வந்து அதிகமா வருது. அந்த கதை தான் வளையாபதி அப்படின்னு நம்பப்படுது. குண்டலகேசி கூட 6 மாத காலம்தான் நேரம் இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இது இளைஞாயிறு ஐயா சொல்லி ஒரு 2.5 வருஷம் காலம் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் தான் இப்போ நம்ம அந்த குண்டலகேசியோடு இந்த வளையாபதியை வெளியிட்டாதான் ஒரு இதாக போய் சேரும், குழந்தைகளிடமும் சரி பெரியவங்களிடமும் போய் சேரும். அதனால் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போய் தான் இந்த புத்தகம் வந்து நான் முடிச்சிருக்கேன், ஒரு முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா இன்னமுமே நம்ம ஆய்வு கட்டுரை தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். இது ஏன்னா அவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது. எனக்கு வேலை செய்கிறக்கான விஷயங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. அது ஒரு பௌர்ணமி தினம் அர்ப்பரிக்கும் கடல் அலைகளுக்கு மேலே இந்த முழு நிலவை பார்ப்பதுங்கிறதே ஒரு பேரானந்தம். இந்த பௌர்ணமி அழக ஒரு இளைஞன் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் முகத்துல அவ்வளோ ஒரு வாட்டம் தெரியுது. யார் இந்த பையன்?
வாங்க போய் பக்கத்தில் பார்க்கலாம். ஓ, இவன் வேற யாரும் இல்லை, துடிப்பான இறுகிய திரண்ட கட்டுடல் கொண்ட காளை, வனப்பும் வசீகரமான முகம் கொண்டவன். செல்வர்கள் நிறைந்த இந்த புகார் நகரத்துல இவன் பெருஞ்செல்வனா வாழ்றவன். இவன் கிட்ட 9 கோடி சொத்து இருக்கான். அதனாலே இவனை நவக்கோடி நாராயணன் அப்படின்னு மக்கள் அழைக்கிறாங்க. எவ்வளவு செல்வங்கள் சொத்துகள் இருந்தாலும் இவன் உண்மையா நேர்மையா யாருக்குமே வளைஞ்சு கொடுக்காம வாழ்றதுனால மக்கள் இவனை வளையாபதின்னு அன்போடு அழைக்கிறாங்க. சிறப்புகள் எல்லாமே அதிகமா கொண்ட இந்த பெருவணிகன் வளையாபதி இந்த கடற்கரையில ஏன் துயரமா அப்படியே நின்றுருக்கான் சில மாதிரி? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி பாருங்க. ரொம்ப நன்றி நான்சி, இவ்வளவு நேரம் நமக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்தது ஏதாவது நூல் வெளியீட்டுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அடுத்த மாதம் என்னுடைய சிறுகதை தொகுப்பு காட்சி பிழை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். 9 கதைகள். 9 கதைகளுமே நம்ம சமுதாயத்தில் பார்க்குற மனிதர்கள் வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தவறு, நம்ம பார்க்குற மனிதர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த கதை கரு. 9 கதைகள் கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு காட்சி பிழை. பன்முக மேடையோட பதிப்பகத்தில் அது வெளியாகுது. ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த புத்தகத்துக்கும் அவளாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, இப்போ வளையாபதி குண்டலகேசி எல்லாமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அசோக் குமார். நன்றி, வணக்கம். Thank you.